ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிகோட் வித் ரசூல். அதாவது இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, அதாவது ஈரானுடைய விமானிகளை பணைய கைதிகளாக கத்தார் பிடிச்சிருக்காங்க. அது சம்மந்தமாகவும், மேலும் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்களில் இஸ்ரேலினுடைய இராணுவ வீரர்கள் பலியாகியிருக்காங்க. இது சம்மந்தமாகவும் மேலும் பல தகவல்களை ஷார்ட்டாக சேனலில் பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதாவது இன்றைக்கி ஈரானில் பிரான்சினுடைய 2 தூதுவர்களை கைது பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்க ஈரானுக்கு எதிரான உளவு பார்த்ததாகவும், அதே மாதிரி அங்கே உள்ள தலைவர்கள் மற்றும் அந்த உள்நாட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபட்டதாகவும் சொல்லி, அது மட்டும் இல்லாமல் மொசாத்துடன் அவங்க தொடர்பில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, பல பிரச்சனைகளுக்கு இவங்களும் ஒரு காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில், ஆதாரத்தின் அடிப்படையில் இன்றைக்கி பிரான்சினுடைய 2 தூதுவர்களையும் கைது பண்ணியிருக்காங்க ஈரான் அங்கே இருந்த தூது ஆலயத்தில். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது டேங்கர் டேக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு, அதாவது கடல்சார் பாதுகாப்பு மையம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஒரு செய்தி தொடர்பாக டேங்கர் டேக்கர்ஸ் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த 1.5 மாதமாக ஈரான் எந்த எண்ணெய் ஏற்றுமதியும் செய்யாமல் இருந்தாங்க. இப்போ கார்க் ஐலாண்டில் மிகப்பெரிய ஒரு எண்ணெய் கப்பல் சூப்பர் டேங்கர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 20 லட்சம் பீப்பாய் பேரலை ஏற்றுமதி, கிட்டத்தட்ட 2 மில்லியன் அந்த அளவிலான ஒரு எண்ணெய் ஏற்றுமதியை இன்றைக்கி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எங்கே போகுது, எங்கே ஏற்றுறாங்க என்னங்கிறது தெரியல. ஆனால் கார்க் ஐலாண்ட்லேருந்து ஏற்றிருக்காங்க. அதை இன்றைக்கி அவங்க அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, இந்த 40 நாள் போர் நடந்துச்சு இல்லையா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும், அதில் குவைத் அடித்தாங்க. அதே மாதிரி கத்தாரில் உள்ள அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள்லாம் அடித்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஈரானினுடைய போர் விமானங்கள் சுகாய் 24 அப்படிங்கிற போர் விமானத்தின் மூலிமா தாக்குதல் செஞ்சாங்க. அப்போது அங்கே இருந்த கத்தாரினுடைய அல் உதைதீன் விமானத்தளத்திலிருந்து வான்தடுப்பு சாதனங்கள் மூலிமா இந்த 2 விமானங்களை சுட்டு வீழ்த்தினாங்க. அப்போது ஒருத்தர் மொத்தம் 4 விமானிகள் அந்த இருந்திருக்காங்க. ஒரு விமானத்துக்கு 2 பேர் வீதம், 2 விமானத்துக்கு 4 பேர். அதில் ஒருத்தவங்க உயிர் இழந்துட்டாங்க அந்த சுட்டு வீழ்த்தப்பட்டதில். மீதி 3 பேரும் கீழே தப்பிச்சிட்டாங்க. அவங்கள ஈரானும் மிக கடுமையாக தேடினாங்க. அங்கே உள்ள கத்தார் அவங்களும் தேடிக்கிட்டு இருந்தாங்க. கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்லியிருந்தாங்க. அதில் ஒருவர் உயிரிழந்ததை கூட இப்போ ரீசெண்டாக தான் அவங்க ஒப்படைச்சாங்க அந்த உடலை. அதே மாதிரி மீதி 3 பேரை ஈரானும் மிக கடுமையாக தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. கிடைக்கல. அதை அப்படியே மூடி மறைச்சிருந்தாங்க. இது வரையிலுமே ஈரான் கத்தார் அந்த சம்மந்தமாக எதுவுமே பேசவே இல்லை. அவங்க ஈரான் என்ன பண்ணாங்க, ஒருவேளை அமெரிக்காவினுடைய ராணுவ தளம் தான் இருந்துச்சு, அவங்கள்ட்ட மாட்டிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தில் இருந்தாங்க. இன்றைக்கி திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கத்தார் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த 3 போர் விமானிகளும் எங்ககிட்ட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க பழைய கைதியாக பிடிச்சி வச்சிருந்த மாதிரி இன்றைக்கி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கத்தார் இப்படி சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப கத்தாருடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதாவது இப்போ அமெரிக்காவுக்கு சாதகமாக இவங்க பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரானை பொறுத்தவரை என்னென்னா, அவங்க தலைவர்கள் இறந்ததை கூட அவங்க பெருசாக கருதலை. தலைவர்கள் இறந்தப்போ கூட ஒரு தலைவர் இல்லைன்னா அடுத்த தலைவர் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தலைவர் ரெடி பண்ணிட்டு அடுத்தடுத்து போயிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறது தான் அவங்களுடைய கருத்துங்கிறது அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லிட்டு வராங்க. இதுக்காக அவங்க பேச்சுவார்த்தையில் இவங்க சொல்கிற கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்கிறது ஒரு சிரிப்பு வர வைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இதை பார்த்துட்டு வராங்க. அவங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த காணொலியில் என்ன அரசு அதிகாரப்பூர்வமாக செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது ஏமன் ஹவுதிஸ் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த மோச்சா துறைமுகத்தை மிக கடுமையாக தாக்குதல் செய்து அந்த மோச்சா துறைமுகம் செயல்படாத அளவுக்கு 0வா ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி அங்கே ஏற்கனவே இந்த முதல் நாள் சரியான தாக்குதல் பண்ணாங்க. அதே மாதிரி மறாவது நாளும் ஒரு 6 பலஸ்டிக் ஏவுகணைகள் கொண்டு மிக கடுமையாக தாக்குதல் செஞ்சு ஒட்டுமொத்தமாக அந்த மோச்சா துறைமுகத்தை இழுத்து மூடுற அளவுக்கு செஞ்சிருக்காங்க. இன்றைக்கி ஏமன் சவுதியினுடைய கூட்டுப்படைகள் நடத்திட்டு இருந்தால் அந்த மோச்சா துறைமுகம் இன்றைக்கி இழுத்து மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் இப்போ அடுத்து நடந்த தாக்குதலில் ஒரு 7 பேர் இறந்துருக்காங்க. மொத்தத்தில் அந்த மோச்சா துறைமுகத்தை சுற்றி ரவுண்ட் பண்ணி அவங்க கைப்பற்றக்கூடிய ஒரு தாக்குதல்களில் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் கிட்ட நெருங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த மோச்சா துறைமுகத்தை கடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாதை அப்படின்னு சொல்கிறாங்க. அது 423 கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க. அதை முழுவதுமாக இப்போது ஏமன் ஹவுதிஸ் கண்ட்ரோலில் இருக்குது. அதுக்கு முன்னாடி இருந்த அந்த வீரர்கள், அதாவது சவுதியினுடைய கூட்டுப்படைகள் மற்றும் சவுதி வீரர்கள் எல்லாமே அங்கே சிக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இன்னும் ஒரு வாரத்தில் அதை அவங்க கைப்பற்றக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மோச்சா துறைமுக தாக்குதல் மட்டும் அந்த பகுதிகளில் மட்டும் குறைஞ்சது 350 பேர் இறந்திருக்கக்கூடும், 1000க்கும் மேற்பட்டவர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஊடகங்கள் இன்னைக்கு தெரிவிச்சிருக்காங்க. அந்த வடப்படத்தில் பாருங்க, அந்த சிவப்புன்னு போட்டு பார்த்தீங்களா, அந்த 3ஆம் நம்பர் போட்ட அந்த பகுதிகளில் உள்ளே அவங்க முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. அதான் அந்த மோச்சா துறைமுகம் போகிறதுக்கான ஒரு வழிபாதை. அந்த பாதையை அவங்க கைப்பற்றிருக்காங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய கூட்டுப்படைகளுடைய வீரர்கள் இங்கே அடுத்த பகுதிகளுக்கு வர முடியாமல்
தவிச்சு சிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் ஏமன் ஹவுதிஸிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து மோச்சா பகுதியினுடைய தாக்குதல்கள் இழப்புகள் தான். அதே மாதிரி டைஸ் பகுதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹதர்மௌத், அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய இந்த ரயான் பகுதி, இங்கெல்லாம் வந்து மிக கடுமையான தாக்குதல் தரைவழி சண்டைகள் போயிட்டு தான் இருக்குது. அங்கேயே இழப்புகள் அதிகமாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சவுதியினுடைய கூட்டுப்படைகளில் இருக்கக்கூடிய அவங்களுடைய சவுதி ராணுவங்கள் எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய இது தங்கியிருக்காங்களோ அவங்களாம் வந்து தலைவர்கள் தளபதிகளை தேடி தேடி வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க ஏமன் ஹவுதிஸ். அந்த அளவுக்கு கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ இந்த தாக்குதல்கள் அதிகரிக்க அவங்க ஒரு வேளை கைப்பற்றிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் இன்னைக்கு சவுதி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மோச்சா துறைமுகத்துக்கு மேல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளூ அண்ட் கிரீனில் ஏரோ மார்க் போட்டுருக்கு பாருங்க, அது பார்டர் பகுதிகளில் சவுதி வந்து திடீர்னு பீரங்கி தாக்குதல்களை இவங்க மேலே தொடுத்திருக்காங்க. இவங்களும் எதிர்த்து மோட்டார் குண்டுகள் மூலியமா எதிர்த்தாக்குதல்களை செஞ்சுட்டு வராங்க. இப்போ சவுதி இதெல்லாம் எல்லாமே இறங்காமல் இருந்தாங்க. இப்போ வந்து நிலைமை கைமீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க அந்த பகுதிகளில் தரைவழி தாக்குதலில் அவங்க ஆளுங்களை அனுப்புறதுக்காக வேண்டிய ஏமன் ஹவுதிஸ்க்கு எதிராக தரைவழி தாக்குதல்களில் உள்ள அனுப்புறதுக்காக ஆளுகளை அதில் பீரங்கி தாக்குதல்களை ஆரம்பிச்சிருக்காங்க. அதையும் எதிர்த்து அவங்க தாக்குதல் செஞ்சுக்கிட்டு தான் வராங்க மோட்டார் தாக்குதல் மூலியமா. அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் வருங்காலங்களில் இன்னும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் வந்து இந்த 15 பன்னாட்டு கூட்டுப்படைகள் ஒன்று சேர்த்தாங்க இல்லையா, அவங்க எந்த விதமான செயல்பாடுகளையும் ஈடுபடலை. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான், துருக்கி இவங்கெல்லாம் வந்து ஆயுதங்களை சவுதிகளுக்கு நிறைய போரிமா, அதாவது சரக்கு விமானங்கள் மூலிமா வந்து இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொல்லிட்டு வராங்க. இது எதுக்கு பயன்படுத்துவாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரேல் வந்து ஏற்கனவே இந்த சவுதிக்கும், அதாவது இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் காசா பகுதிகளில் பீஸ்டாக் வந்து ஏற்கனவே போட்டிருந்தாங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 2ஆம் கட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அமெரிக்கா அதிபரினுடைய அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஹமாஸ் வந்து ஆயுதத்தை கலைஞ்சா தான் நாங்கள் வந்து அந்த மஞ்சள் எல்லை பகுதியை விட்டு வெளியேறுவோம்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருந்தா, இஸ்ரேல் சொல்லியிருந்தாங்க. இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து வெளியேறினா தான் நாங்கள் ஆயுதங்களை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருந்தாங்க. ஆக மொத்தம் ரெண்டுமே நடக்கல. இப்போ என்னன்னா இன்னும் மேலும் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் நிலை பகுதிகளை சுத்தமாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பண்ணி திரும்ப அதை விட எக்ஸ்ட்ரா பகுதிகளை தான் பிடிச்சி இன்னைக்கு திடீர்னு தாக்குதல்களும் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா 3 ஹமாஸினுடைய கட்டளை தளபதிகள் இறந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் துருக்கி மற்றும் எகிப்து அண்டு இன்னொன்று கத்தார், இவங்க 3 பேர் தான் மத்தியஸ்தம் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து ஹமாஸை ஆயுத கலைப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணி ரொம்ப வலியுறுத்தி ஹமாஸை செயல்படாமல் ஆக்கிட்டாங்க. ஆனால் வந்து அமைதி ஒப்பந்தம் இருக்கும்போதே தாக்குதல் செய்யக்கூடாதுங்கிறது தான் விதி. அதை மீறி தான் இஸ்ரேல் வந்து ஹமாஸ் மேலே தாக்குதல் செஞ்சாங்க. இந்த மத்தியஸ்தம் செஞ்சவங்க என்ன செய்யணும், உடனடியாக தாக்குதல் செஞ்சதை தடுத்து சட்டையை பிடிச்சி வைக்கிற மாதிரி கேட்கணும் இல்லையா. நீ பீஸ் கவுன்சிலில், அதாவது ஒப்பந்தத்தில் இருக்கும்போது ஏன் தாக்குதல் பண்ணணும்னு கேட்கணும். மத்தியஸ்தம் பண்ணவங்களுடைய கடமை அது. ஆனால் அவங்கள கேட்கல. ஹமாஸை வந்து நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லி அவங்க முதுகுல குத்தி இன்னைக்கு மேலும் அந்த இஸ்ரேலுக்கு பலம் சேர்க்கக்கூடிய அளவுக்கு அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ இவங்க கிட்ட அழுத்தம் அதாவது ப்ரெஷர் பண்ண மாட்டாங்களா இஸ்ரேல் கிட்ட, அமெரிக்கா கிட்ட ஃபோன் அடிச்சு அமெரிக்கா கிட்ட சொல்லி இஸ்ரேல் வந்து இதுலேருந்து பின்வாங்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வாங்களாம் இந்த மத்தியஸ்தம் செஞ்ச நாடுகள். அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களுடைய இது இருக்குங்கிறத நீங்கள் பொருந்தி பார்த்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து லெபனான் பகுதி, லெபனான்லையும் அந்த பீஸ் கவுன்சில் இது வந்து பீஸ் மீட்டிங் போட்டு ஒப்பந்தம், அமைதி ஒப்பந்தம் நிலுவையில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மாதமாக வந்து ஹிஸ்புல்லா எந்த தாக்குதலுமே செய்யாமல் தான் இருந்தாங்க. அந்த பீஸ் கவுன்சில் இருக்குது, ரோமில் கூட பேசி அந்த இதெல்லாம் ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. லெபனான் அரசாங்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் போட்டிருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப யூனிசெஃபும் இதில் இருந்தாங்க, அதாவது யூஎன் படைகளும் யூஎனும் இதில் கையெழுத்து போட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 2.5 மாதமாக இவங்க இஸ்ரேல் வந்து தொடர்ந்து தாக்குதல் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. யூஎனும் கேட்கல, அந்த லெபனான் அரசாங்கமும் கேட்கல. ஆனால் இதை எவ்வளோ நாளைக்கு தான் அவங்க பொறுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபாட்டியா மற்றும் தெற்கு லெபனான் பகுதிகளில் இருக்கக்கூடிய அலியல் தாஹிர் அப்படிங்கிற பகுதிகளில் ஹிஸ்புல்லா மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த பகுதி அமைதியாக இருந்தாங்க. தாக்கல் செஞ்சால் சரிங்க, தாக்கல் செய்யாமல் இருக்கும்போது இவங்க தொடர்ந்து தாக்கல் செய்யும்போது அவங்களும் பொறுக்க முடியாமல் ஒரு அறிவிப்பு 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. அதாவது தொடர்ந்து இந்த மாதிரி தாக்கல் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, அதாவது ஒப்பந்தத்தை மீறி செய்றீங்க, நாங்கள் இதெல்லாம் தாக்கல் செய்யலை, இதையே வந்து ரொம்பவும் பொறுத்திருக்க முடியாது, திருப்பி நாங்கள் தாக்கல் செய்யக்கூடும் அப்படின்னாங்க. அதையும் மீறி இன்னைக்கு கடுமையான தாக்கல் செஞ்சோடனே அவங்க பொங்கி இருந்து என்ன பண்ணிட்டாங்க, அலியல் தாஹிர் பகுதிகளிலேருந்து அந்த ரதுவான் படைகள் கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் மேலே தொடுத்துட்டாங்க. அதில் தாக்குதல் நடத்தினதில் கலசப்படைகள் அந்த அதாவது அணிவகுத்து சென்ற அந்த இராணுவ வாகனங்கள் மேலாம் தாக்கல் செஞ்சதில் குறைஞ்சது 3 பேர், அதாவது இஸ்ரேல் ஊடகங்கள் சொன்னது 2 பேர் இறந்துருக்காங்க, ஒருவர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 15+ படுகாயம் அடைஞ்சிருக்கக்கூடும், 10 பேருக்கு மேலே காயமடை, அதாவது இறந்துருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில், அதாவது லெபனானிய ஊடகங்கள் ஹிஸ்புல்லா தரப்பில் சொல்கிறாங்க. அதில் எது உண்மையான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் புரியல. ஏன்னா தணிக்கை செஞ்சு தான் அந்த செய்திகள் வருது, பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ஆக மொத்தத்தில் தாக்குதல்கள் பலமாக போயிருக்கு. இந்த தாக்குதல் நடத்தினதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து மிக கடுமையாக அந்த நான் ஸ்டாப்பாக இரவு முழுக்க
முழுக்க அந்த பகுதிகளில் சின்னமின்னமாக ஆக்கியிருக்காங்க. அந்த லெபனான் பகுதிகளை மிக கடுமையாக தாக்கு செஞ்சு மிக கடுமையாக வந்து தொடுத்துக்கிட்டு வராங்க. அந்த பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் கடுமையாக தாக்கிட்டு வராங்க. இதை யாரும் இந்த மத்திய சம்பளங்களும் கேட்கறதில்ல, அந்த லெபனான் அரசாங்கமும் கேட்கல. அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க, இந்த 2.5 மாசமா எங்க மேலே தாக்கு செஞ்சதை யாருமே தடுக்க மறந்துட்டீங்க, தடுக்க முடியல உங்களால், அதனால நாங்கள் திருப்பி தாக்குதலுக்குள்ள இறக்கக்கூடிய நிலையில் நாங்கள் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்புல்லா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்களுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனைகள் கடுமையாக போயிட்டு இருக்கு. ஹிஸ்புல்லா பதில் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு பதில் தாக்குதல் இஸ்ரேலும் இப்போ இதே ஒரு காரணமாச்சு. அதாவது அவங்க சொல்லிட்டு தான் சொன்னாங்க, ஹிஸ்புல்லா வந்து தவறாக்குறதுல இஸ்ரேல் முனைப்பாங்க. இப்போ இஸ்ரேல் வந்து ஹிஸ்புல்லா தான் ஃபர்ஸ்ட் எங்க மேலே தாக்குதல் செஞ்சுட்டாங்க, ஒப்பந்தத்தை மீறிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ திரும்பவும் அதே கதையை ஆரம்பிச்சு அவங்க கடுமையாக தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வேலையை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தட்டி கேட்கறதுக்கு ஐநாவோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமோ இதுக்கு தகுதி படைச்சதா இல்லைங்கிறது தான் உண்மை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சவுதி அரசாங்கம், சவுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாடப்புத்தகங்களில் பாலஸ்தீன் விஷயங்களை மறைக்கடிக்கக்கூடிய ஒரு பாலஸ்தீன் விஷயங்கள்லாம் அந்த மக்களுக்கு வருங்கால சந்ததிகளுக்கு தெரியாத மாதிரி 0% ஆகிற மாதிரி இன்னைக்கு பாடப்புத்தகங்களை மாற்றி, முன்னாடி யூதர்கள்லாம் யார், யூதர் சமுதாயம் அது எப்படி அந்த வரலாறுலாம் தெரிகிற மாதிரி வச்சிருந்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக வர மாதிரியான பாடப்புத்தகங்களை மாற்றி அமைச்சிருக்கிறதா அங்கே உள்ள அரசியல் ஆய்வாளர்கள் மற்றும் அங்கே உள்ள பல்கலைக்கழக ஆசிரியர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து மேலும் தவறான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தில் அவர் நெதன்யாஹுக்கு இதை பார்த்தோன்னே என்ன சொல்லியிருக்காரு, இது எல்லா அரபு நாடுகளும் இதை வரவேற்று இதே மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு சாதகமாக செய்கிறாங்க இல்லையா, அதனால இந்த அடிமைகள்லாம் செய்வதற்கு தயங்க மாட்டாங்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அவங்களால அவங்க அது மாதிரி தான் போவாங்க, அவங்களுடைய இது அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை எங்களுடைய அமெரிக்காவினுடைய ஒரு பகுதியாக நாங்கள் அறிவிக்க போகிறோம். ஈரானை மிக கடுமையாக தாக்கிடுவோம், அவங்கள்ட்ட ராணுவம் இல்லை எல்லாம் அழிச்சிட்டோம், இனிமேல் வந்து அவங்கள்ட்ட ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து எங்கள் கண்ட்ரோலில் தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 2 கப்பல்களை வர வச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நேற்று 2 கப்பல்கள் துபாய் கப்பல், கத்தார் கப்பல் அடிச்சாங்க. இன்றைக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அந்த அமெரிக்காவினுடைய பேச்சு கேட்டு ஓமன் வழியாக கடக்க முயன்ற போது அந்த துபாய் கப்பல்களை ஓமன் வழியாக கடந்ததுனால அடிச்சு தீப்பற்றி எரிகிறது. அதே மாதிரி அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க, இது வந்து எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது, அவங்க பேச்சை கேட்டு வராதிங்க, வந்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அடிப்போம் அப்படிங்கிறத உறுதியாக இருக்காங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து ஈரானுடைய டெரிட்டரிக்கு உள்ளது, இது ஈரானுக்கு மட்டுமே சொந்தமானது அப்படிங்கிறதுலையும் அவங்க உறுதியாக இருக்காங்க. யார்கிட்ட எந்த பேச்சுவார்த்தை நடத்தினாலும் இந்த பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இனிமேல் போர் மட்டும் தான் எங்களுடைய தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இனி அமெரிக்காவுடன் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் சூழல், அதாவது முழு வீச்சு போர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கோம், அதனால் எங்களுக்கு போர் மட்டும்தான் தேர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அறைகூல் விடுத்திருக்காங்க. மொத்தத்தில் அவங்க போருக்கு போகிறதுக்கு தான் அவங்க உறுதியாக இருக்காங்க. அமெரிக்கா பின்வாங்குற மாதிரி பின்வாங்கி வேற ஏதோ ஒரு சதி செயல்களில் ஈடுபடுறாங்கிறது உண்மை. அதே மாதிரி பேங்கூப்பர் அவங்க எல்லாம் ஒரு கூட்டத்தை கூட்டி அக்டோபர் மாதம் நெதன்யாஹுக்கு அவங்களுடைய அரசியல், அதாவது எலெக்ஷன் வருது இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு போர் ஆரம்பிக்கணுங்கிறதுல அவர் குறியா இருக்காரு. மொத்தத்தில் ஏதோ ஒரு சூழ்ச்சி வரையில பின்னி மத்திய கிழக்கில் திரும்ப ஒரு மிகப்பெரிய ஒரு போர் சூழலை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அதே மாதிரி ரஷ்யா கியூ நகரத்தை பொழந்து எடுத்திருக்காங்க, கடுமையாக தாக்கியிருக்காங்க. அதுக்கு பதிலாக வந்து உக்ரைனும் வைல்டு பிரிட்ஜை வந்து ரஷ்யாவுக்கு வைல்டு பிரிட்ஜை வந்து தாக்கிக்கிட்டே வராங்க. ஆயுதம்னு சொல்லிட்டு அங்கேயே தாக்குதல் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த நட ரஷ்யாவினுடைய கை ஓங்கி இருக்கு. ரஷ்யா மீண்டும் கடுமையாக தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் வராங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவினுடைய அந்த எல்லைப்பகுதிகளில் உக்ரைன் வீரர்கள் மாதிரி அங்கே போர் செஞ்சதில் 2 பேரை பிடிச்சி சுட்டு பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி விசாரணை நடத்தினதில் அவங்க வந்து உக்ரைனிய வீரர்கள் இல்லையா, கொலம்பியாவினுடைய வீரர்கள்லாம், அவங்களுக்கு வந்து சவுதி அதாவது அமெரிக்கா தான் அதாவது சம்பளம் கொடுக்குறாங்க, எங்களை அனுப்பி வச்சதும் அமெரிக்காவின் மூலமாக தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூறுகிறாங்க. இது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது. அப்போ வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட்டிவாக போர் செய்யறதுல வந்து நேட்டோ படைகள் மட்டும் இல்லை, தென் அமெரிக்க நாடுகளோடு சேர்ந்தவர்களும் அதை கலந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொலம்பியாவில் ஒரு தொடர்ந்து ஏற்றுக்கோக்க, அதாவது நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு இருந்தது, மிக கடுமையான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் 300 பேர் இறந்ததாகவும், அதாவது 1000க்கும் மேற்பட்டவர்கள் மிஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து இயற்கைக்கு எதிராக மக்கள் செயல்படுறதுனால இயற்கையும் மனிதர்களுக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டு வருது. அதாவது இப்போதான் பார்த்தோம், இடையில ஃபர்ஸ்ட் எங்கே வெனிசுலாவில் ஆரம்பிச்சிச்சு நிலநடுக்கம், அடுத்தது ஜப்பான், அடுத்தது பார்த்தீங்கன்னா கொலம்பியா, அடுத்து இப்போ இடையில இந்தோனேஷியாவின் சென்ட்ரல் பகுதிகளையும் மிக கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அங்கேயும் மக்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. மிகப்பெரிய கட்டடங்களாக இருக்கக்கூடியதெல்லாம் ஆடி அதெல்லாம் பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அந்த அளவுக்கான இயற்கையினுடைய பேரழிவுகள் ஒரு பக்கத்துலேயே அழிச்சுக்கிட்டு தான் வருது. அதுக்கிடையில் இந்த போர் அழிவு வேற அனைவரும் இறைவனிடம் பிரார்த்திப்போம். உலகம் அமைதியான முறையில் வாழக்கூடிய சூழலை எப்போது வருமோ அப்போது தான் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிறத கேட்டு இறைவனிடம் பிரார்த்திப்போம். மேலும் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.